எல்லா பக்கம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு வந்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இருக்கிற ஹோட்டலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் ஹோட்டலில் இருக்கோம் ஊட்டியில். செம்மையாக இருக்குது. வெளியே அவுட்லுக் அப்பியரன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இங்கேருந்து பார்த்தா மார்னிங் வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். இங்கே வெளியே ஒரு மார்னிங் டைமில் உட்காந்து அப்படியே வியூ பார்த்துட்டே ஒரு டீ குடிக்கிறது, ஒரு காஃபி குடிக்கிறது சூப்பராக இருக்கும். நானும் இப்படி திறந்து உள்ளே போகணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் போக முடியாது. ஏன் அப்படின்னா வந்து உள்ள கீ எடுத்தோம்னா வந்து லைட் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன ஒரு டெக்னிக்காக யோசிச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ஓப்பன் பண்ணால் ஈஸியாக வருது. அதனால நம்ம இந்த வழியாக போகலாம். வாங்க வாங்க. அதுக்காக இப்படியே நம்ம விட்டு வந்துடக்கூடாது. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், அதுதான் சேஃப்டி. நெக்ஸ்ட் இது க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி வெளியில் ஒரு அவுட் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சோஃபா, சிட் அவுட் பிளேஸ் இருக்குது இங்கே நமக்கு. நான் எதான் சொன்னேன், இந்த கீ எடுத்துட்டு நான் வெளில வந்து இங்கே லாக் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா இந்த லைட் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுக்கும். அதனால வந்து நான் உங்களுக்கு இதை எடுக்கல. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு சின்ன ஸ்பேஸ், ஒரு இன்னொரு பெட்டு கூட எக்ஸ்ட்ரா பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க கொஞ்சம் திங்ஸ்லாம் போட்டிருப்பேன், அதை கண்டுக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களே வந்து வாட்டர் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, ஹாட் வாட்டர். அண்ட் இங்கே ஒரு கெட்டில் இருக்குது. அண்ட் காஃபி பவுடர், டீ பவுடர், கேரமல் எல்லாமே இருக்குது. அடுத்து இங்கே நம்ம வேணால் டீ போட்டுக்கலாம். அண்ட் இந்த லைட்டிங் செட்டப்ஸ் நல்லா இருக்குது. ஒரு டிவி இருக்குது. அவ்வளோதான். எல்லா ரூம்லையும் இருக்கிற மாதிரி தான். இப்போதான் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, வேணா எடுத்து பேசிக்கலாம். யாரும் பேசல. அடுத்து இங்கேயும் லைட் போடலாம். இந்த லைட் ஏன்னா எரியல, அது எங்கே போடுறது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு இந்த லைட் டிம் பண்ணுற சுவிட்ச் இது ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணால் இந்த லைட் மட்டும் இந்த மாதிரி எரியும். அண்ட் ஆஸ் யூஷுவல் கம் ஹியர். ஆஸ் யூஷுவல் இது நத்திங், எல்லா ரூம்லேயும் இருக்கிற மாதிரி தான். டவல் எல்லா திங்ஸும் இருக்குது. ஹாய், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் இருக்கிறோம் ஊட்டியில். அந்த ரெசார்ட்டோட வியூ பாருங்கள். வியூ இப்போவும் செமையாக இருக்குது. மணி 8:30 ஆயிடுச்சு. உங்களுக்கு லேக் தெரியுதா? இதுதான் லேக். நம்ம இன்னும் லேக் பார்க்கவே இல்லை, லேக் கிளம்பி போகும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ரெசார்ட் இருக்குது. நம்ம இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகணும். இப்போ நாங்கள் மார்னிங் கிளம்பி சாப்பிட கிளம்பிட்டோம். இனி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டைம் 10 o'clock ஆக போகுது. இனி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னது, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நீ அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கல்லிக்கட்டுக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஹோல் டே ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருமே இன்றைக்கி இதை வரப்போகுது. இது வந்து ஃப்ரூட் சாலட். நெக்ஸ்ட் இஸ் கொய்யாப்பழ ஜூஸ். இது வந்து காஃபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்புறது தான் வேலை. சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரூட் சாலட், எல்லா ஜூஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதனால் போட்டிங் போக முடியல. ஸோ நோ ப்ராப்ளம். போட்டிங்காக நம்ம தான் ஆல்ரெடி வந்து அங்கே திப்பரப்பு ஃபால்ஸ்லலாம் போய்